Thambi, praise Lord. Praise Lord, Thambi. Praise Lord, God. Okay, so good to see you all again this week. So joyous to see you all. முகங்களை பார்க்க முடியாவிட்டாலும் it's so joyful to meet you all. So greetings to you all from Nagarkoil. So we will directly go into the topic. Sovereignty தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். Sovereignty of God as a sum of his mission. அப்படி மிஷன் அப்படில அந்த வேர்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ மிஷன் அப்படிங்கிற வேர்டு ஒரு ஜெனரல் சென்ஸ்ல ஒரு செக்குலர் சென்ஸ் அதனுடைய நார்மல் மீனிங்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். A set of tasks அப்படின்னு சொல்லி பார்த்தோம். A set of tasks or an assignment, a set of tasks or an assignment done with a purpose or a purposeful task, a purposeful or a mission with a strong sense of responsibility, strong sense of passion, a strong sense of vision. So mission and vision goes together. So அந்த வேர்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து கடவுளுடைய மிஷன், தேவனாகிய கர்த்தருடைய மிஷன் அப்படிங்கிறது அவருடைய சாவர்னிட்டி அப்படிங்கிற அந்த குணாதிசயத்துல தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய சாவர்னிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நம்ம அதாவது நிறைய பேசேஜஸ் நம்ம படிச்சோம். அதுவுமே கொஞ்சம் தான் ஃபில்டர் பண்ணின சில பேசேஜஸ் படிச்சோம். அப்புறம் அவருடைய அந்த கிரியேஷனை கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அந்த அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா அதை நம்ம பார்த்து வியந்தோம். ஸோ இந்த டெஃபினிஷனுக்கு உள்ள டெஃபினிஷனையும் நம்ம வாசித்தோம். ஆனா அதுல ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் பிராக்கெட்ல ஒரு வேர்ஸ் போட்டிருக்கு அல்லது ஒரு பேசேஜ் இருக்குது, பைபிள் பேசேஜ். அது ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லி யோசித்தோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ சாவர்னிட்டியில இவ்வளவு நாள் டுவெல் பண்றோமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து அதுல நீங்க ரொம்ப ஃபெமிலியர் தான். பட் இந்த ரெண்டும் தான் சாவர்னிட்டி ஆஃப் காட் which is his mission and his vision, why he does what he does. இந்த ரெண்டுலையும் தான் நம்ம MPTC கோர்ஸே நிக்குது. இந்த ரெண்டு பில்லர்ஸ்ல, ஸ்ட்ராங் பில்லர்ஸ். இல்லைன்னா அது இன்னொரு விதத்துல சொல்லலாம், இந்த ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ்ல தான் ஹோல் கிறிஸ்டியன் லைஃபே நிக்குது. இன்னும் சொல்லணும்னா இந்த ரெண்டு பில்லர்ஸ்ல தான் பைபிள் டாக்ட்ரின்ஸ், த ஹோல் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஸ்டாண்ட்ஸ். 3 காரியம் சொல்லிட்டேன். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இந்த 3 காரியங்களை நிமித்தமா. ஸோ இந்த டெஃபினிஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்னிங் அல்லது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் வீக் ஒன்று சொன்னேன். என்னன்னா இந்த கோர்ஸுக்கு ஒரு ப்ரீ ரிக்விசிட்டாட்டு we should have a very high view on God's word and a very high view on God அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிமிலரா ஒன்று சொல்றேன். There are 2 categories of people, or there are 2 categories of believers, or there are 2 categories of men of God, servants of God. என்ன கேட்டகரின்னு சொன்னா, ஒரு கேட்டகரி வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை ஒன்றையுமே விடாமல் எல்லாவற்றையும் அதில் இருக்கிற பிரகாரமாகவே நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள்,
விசுவாசிக்க முயற்சி செய்கிறவர். இன்னொரு கேட்டகரி வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை அப்படியே விசுவாசிக்க முடியாதபடி திணறிக்கொண்டு இது இப்படி இருக்க முடியாது, இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அல்லது இதனுடைய இன்டர்பிரேஷன் வேறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடே தம்முடைய வாழ்க்கையையும் தம்முடைய ஊழியத்தையும் கழித்து கொண்டே இருப்பாங்க. I think I am clear enough. There is one category of people or believers or servants of God who take the word of God as it is written, even though it is difficult to believe, they believe, or even though it is difficult to understand, they say, this is God's word, even though I do not understand it, in my mind, I just take it. என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பாரு, பட் நவ் I take it as it is. And there is the other category of believers or saints or men of God, servants of God, who read certain portion of the scripture, try to understand it. It is very hard for them to understand, and they say to themselves that the interpretation could be a different one. It cannot be taken as it is. So these two categories. So I think, and I assume that we enter into this session with this assumption or with this thing that we take the word of God as it is, even though we don't understand, we are not able to understand it. We will take it as it is written, and we will try to understand by thinking, by the hard work of thinking, and also praying to the Lord desperately, asking for the Lord to make us understand. So before going to the definition, வேற யாராவது additional insights, இதுவரைக்கும் நம்ம நிறைய, I think we have taken down around 10 questions or at least 9 questions. அதுல ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் இன்சைட்ஸ் உங்களுக்கு இந்த லாஸ்ட் வீக்ல கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா குயிக்கா நீங்க ஷேர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தரலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். Anybody wants to share anything, any additional insights that you got on that questions that we have taken down? அப்படி இருக்கீங்களா? Okay, so I think Madan or somebody asked a question. They put forth a verse based on this sovereignty, definition of sovereignty. Isaiah 45:7, Isaiah 45:7. அது கொஞ்சம் அதை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். I think in this group only, because simultaneously I am taking a session, parallelly in another group. So anyway, டைம் போக்காம சங்கீதம் ஏசாயா 45:7 இப்படி எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வாசிக்கிறேன். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி, அந்த தீங்கு அப்படிங்கிறது, ஈவில் அப்படிங்கிற வேர்ட் இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, அதாவது அதனுடைய ஹீப்ரு வேர்ட் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல தீங்கு அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையினுடைய ஆங்கில அர்த்தத்தை மாத்திரம் சொல்றேன். என்னென்ன வேர்டுனா, அட்வர்சிட்டி, அஃப்ளிக்ஷன், calamity, distress, misery. So in this place it doesn't
டாக் அபவுட் சின். ஸோ நம்ம வந்து டெஃபினிஷன்ல ஈவில் பார்த்த இடத்துல சின்ன தான் நம்ம மெயினா பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த ஈவில், அட்வர்சிட்டி, அஃப்ளிக்ஷன், இந்த காரியத்தை குறிக்குது. ஆனா நம்முடைய டெஃபினிஷன் படி பாவத்திற்கு, நல்லா கவனிங்க, பாவத்திற்கு அவர் காரணகர்த்தா அல்ல, ஆனா பாவத்தின் மேலே அவர் ஆளுகையுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ சிமிலர் வேர்ஸ் இன்னொன்னு நான் வாசிச்சுட்டு போலான்னு யோசிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இது வந்து அந்த நான் சொன்னேன் முதல்ல 4 கேட்டகரிஸ்ல நம்ம ஆண்டவருடைய சர்வ ஆளுமையை பார்த்தோம். அதுல ஒவ்வொரு கேட்டகரியை பத்தியும், ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழேயும் நிறைய வேர்சஸ், நிறைய பேசேஜஸ் உண்டு. அதுல இருந்து ரொம்ப நம்ம டைம் ஷார்ட்டா இருக்கனால ரொம்ப குறைச்சி 3 தான் வாசித்தோம். அந்த நிறைய இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த வேர்சஸ் இது வந்து ஆமோஸ் 3வது அதிகாரம் 6வது வசனம். இப்போ வாசித்த அந்த ஏசாயா 45:7 ரொம்ப சிமிலரா இருக்கிறதுனால அதை வாசிக்கிறேன். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. So without the God's work there will not be evil. கர்த்தருடைய செயல் இல்லாமல். Okay. Anybody wants to say anything with regards to this? Praise the Lord, uncle. Sorry. No, praise the Lord, Nami. Uncle, இதுல வந்து just ஒரு clarity candy, just for example, if somebody is talking to us, நம்ம கேட்கும் போது காடோட attributes of God அதை பத்தி பேசும்போது he has many character. For example, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, source of evil னா நம்ம வந்து directly go to Satan or ஒரு just for argument sake வரும்போது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? அதாவது இட்ஸ் a free will of அது ஒரு டவுட் சார் அங்கிள். குட், தேங்க்யூ. குட். பட் இதுல வந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதாவது 2 காரியங்கள், அட்லீஸ்ட் 2 காரியங்களை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, நமக்கும் நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி கேட்டகரி 2 நான் சொன்னேன்ல. ஒண்ணு இது, which is the source of evil அப்படிங்கிற அந்த காரியம் வந்து நம்மளால எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் இந்த விழுந்து போன தூதன் இருக்கான்ல, லூசிஃபர்ல தான் முதல்ல வந்துச்சு. பட் அங்கே எப்படி வந்து லூசிஃபருக்கு உள்ளத்துல எப்படி வந்துச்சு? ஸோ அது வந்து அந்த சோர்ஸை வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த காரியம் ஒண்ணு. 2வது, தேவன் சர்வ ஆளுமை உடையவராக இருப்பார். ஆனால் அப்போ மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நான் வந்து தியலாஜிக்கல் வேர்ட்ஸ் தான் போடுறேன். இஃப் காட் இஸ் சாவரின், காட்ஸ் சாவரினிட்டிக்கு கீழே அல்லது காட்ஸ் சாவரினிட்டியும் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்படி இருக்குது? எப்படி ஒன்னா போக முடியும்? ஏன்னா தேவனாய கர்த்தர் சர்வ ஆளுமை உடையவரா, எல்லாவற்றின் மேலே அவர்தான் ஆளுகை உடையவராக இருக்கிறார் என்றால் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மனிதன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? மனிதன் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? அவர் எல்லாவற்றையும் செய்து விடுவாரே. இந்த 2 காரியமே 2மே இருக்குது. மனிதன் ரெஸ்பான்சிபிள், மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குது, காட் சாவரினிட்டின்னு ஒண்ணு இருக்குது. இந்த 2மே எப்படி இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த வார்னிங்கே சொன்னேன். பைபிள் வசனத்தின்படி நம்ம இப்படிதான் இதை டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளால விளங்காது. பிகாஸ் we are man. So God wanted this to be like this. அதை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். அருமையானவர்களே, God wanted this to be like this so that we can trust in his wisdom, so that we can lean upon his wisdom. இது எல்லாருக்கும் வெளிப்படுத்த
படாது. Unless God opens one's heart, அல்லது unless God opens the eyes of one's heart, ஒரு மனிதனுடைய இருதயத்தினுடைய அந்த கண்களை தேவன் திறக்காவிட்டால் இதை அப்படியே ரிசீவ் பண்ணவே முடியாது. சோ அதன் அடிப்படையில் அந்த உபாகமும் 28:28 இருக்குல்ல, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு அதை விசுவாசிக்கும்படியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So I don't know whether I have answered you properly. So and the source of evil, I think we cannot trace. ஹலோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி the God is only allowed evil ன்னு சொல்லும்போது, I mean when disaster comes to a city as not the Lord caused it இந்த வசனம் படிக்கும்போது, so ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? எனக்கு சரியா கேட்கல. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வசனம் வந்து பார்க்கும்போது வந்து when disaster comes to a city as not the Lord caused it ன்னு சொல்லும்போது வந்து, இந்த மாதிரி வசனம் சொல்லும்போது we should understand that God is இந்த குட்னஸ் சொல்லுவோம் தானே, God வந்து குட்னு சொல்லும்போது வந்து we should understand பண்ணிக்கணும். அது வந்து God is righteousness. அந்த குட்னஸ் என்ற வேர்டுக்கு வந்து God is righteousness. எனக்கு வந்து யூசுவலி சொல்லுவாங்க குட் God then why is allowing these disasters to the people சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அந்த குட்னஸ் ஆஃப் காட் வந்து இப்போ வந்து குட்னா எல்லாமே குட்டா தான் பண்ணுவாரு, there is no bad from him சொல்லும்போது வந்து people அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்போது வந்து should we tell them that God is a righteousness instead of telling goodness என்ற வேர்டுக்கு வந்து God is the righteousness. அந்த ரைச்சியஸ்னஸ்னாலதான் அந்த பேட வந்து அந்த இவில வந்து அவர் வந்து அந்த டிசாஸ்டர் வந்து அனுப்புறாருன்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா எப்படின்னா? அப்படி இல்ல தம்பி. ஆக்சுவலா ஹீஸ் த குட் காட். அவர் நல்லவர் அப்படிங்கிறது அவருடைய ஒரு குணாதிசயம், மாறாத குணாதிசயம். But the goodness is not the goodness as we understand. அதான் முக்கியம். அந்த அதாவது அதே மாதிரி God is love. தேவன் அந்த அன்பை பற்றி மட்டும் சொல்லும் போதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு போடுறார். லவ் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் பிரசன்ட் ஒன்லி இன் காட். காட் இஸ் லவ் அண்ட் காட் இஸ் குட். அவருடைய அந்த நல்லவர் அப்படிங்கிறது மாறாத குணம். ஆனா நாம வந்து எதை அன்புன்னு நினைக்கிறோம், our understanding as fallen people are corrupt. சோ அதனாலதான் நமக்கு குட்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, வகையறுக்க முடியல. லவ்னா என்ன அப்படின்னு நம்மளால வகையறுக்க முடியல. யாருடைய ஆடியோவோ நினைக்கிறேன். ஓகே, சோ God is a good God. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ உன் கண் உனக்கு இடரல் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடுன்னு சொல்றாரு. ஸோ இட் சீம்ஸ் டு பி ஒரு கண்ணை பிடுங்கி எரிந்து போடுன்னா, ஐ யூஸ் டு சே லைக் திஸ், எப்படி நம்ம கண்ணை பிடுங்கி எறிய முடியும்? கிச்சனுக்கு போகணும், ஒரு ஷார்ப்பான கத்தி எடுக்கணும், அந்த கத்தியை எடுத்து கண்ணை வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நம்ம கண்ணை குத்தி எடுத்துடணும், அப்படி செய்யும் சொல்றாரு. Because of his goodness, because of his love towards us, he says that இதை நீ பண்ணி நரகத்துக்கு போயிடாத அப்படின்னு சொல்றாரு. So his love and his goodness has to be understood in a holistic way. The whole doctrine of God, teaching of God, who God is, அதன் அடிப்படையில தான் நம்ம அவருடைய அன்பையோ அவருடைய குட்னஸையோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ
குட் இன்டராக்ஷன், பட் டைம் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, we will try to read the passages that are attached to the statements in the definition of the sovereignty of God. So on the ரெண்டு categories of people வச்சுக்கோங்க. I think as MPTC facilitators இந்த குரூப்ல நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, we believe that word of God that is open before us is the inspired, inherent and infallible word of God that needs to be taken as it is. And இதை நான் சொல்லும்போது ஆர்சி ஸ்ப்ரவுலுடைய ஒரு கொட்டேஷன் நான் சொல்லியிருக்கிறேன்னு தெரியாது இங்க, அது அப்படியே எனக்கு தெரியல, பட் இப்படி இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. We are not supposed to believe the word of God as we think it should be, but we should believe it as it is அப்படின்னு சொல்லி. அதாவது உதாரணமா நான் இப்போ சொல்றது, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஐயோ இந்த வசனம் இப்படி இல்லாம எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நாம நம்முடைய அந்த கரப்ட் மைண்ட் which shows itself as a good mind, அது ஆண்டரோட நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி இல்ல. So but we are not supposed to do that. We can say, Lord, I do not understand this verse, please make me understand. அப்படிதான் நம்ம ஜெபிக்க முடியும் ஒழிய நம்ம அத வேற மாதிரி இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். There are people, அருமையான ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கிள் நான் படிச்சேன். That person is telling about his own pastor. அந்த ஆர்டிக்கிள் எழுதினவர் he is telling about his own pastor, that his pastor says that Romans 9th chapter மாத்திரம் பைபிள்ல இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பாஸ்டர். So I think we are not such people. Okay. It starts like this: God from all eternity did by the most wise and holy counsel of his own will. The words எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Saints and scholars who met daily for about 6 years, I think 6 or 7 years. 7 years they formed it, and ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா போட்டிருக்காங்க. ரொம்ப இதற்கு அவங்க போட்டிருக்கிற வசனம் ரோமன்ஸ் 11:33. ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனம். டைம் சேவ் பண்றதுக்காக நானே வாசித்துறேன். 33, 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். உங்க பக்கத்துல பைபிள் இருக்கும்னா தயவு செய்து அதை திறந்து பாருங்க. லுக் அட் த வேர்ஸ், லுக் அட் த பேசேஜ். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சோ இதுல 34வது வசனம், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? அவருடைய ஆலோசனையின்படி. அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனைன்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொன்னா, அதாவது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரையிலும் அந்த காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன் அதை ஒரு இன்ச் பை இன்ச் இவ்வளவு அழகா வர்ணிச்சு அந்த சத்தியங்களை அவர் தாங்க முடியாதபடிக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அந்த ஆழத்தின் அடிப்படையிலே அவர் ஒரு ஆலோசனை அமைத்திருக்கிறார்.
holy counsel of his own will, which is the apex or unending wisdom. அதாவது it is unsearchable. His ways are unsearchable and inscrutable. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி முயற்சி பண்றோம். ஸோ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண அந்த காரியங்களுக்கு இது ஒத்து வர்றதை பாருங்க. காட் சாவரனிட்டியும் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்படி அது ஒண்ணாகுது? ஸோ அதை நான் எப்படியும் கண்டுபிடிச்சே ஆக முடியும்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக்சுவலி ஹிஸ் வேஸ் ஆர் அன்சர்ச்சபிள். ஃபுல் ஸ்டாப். அன்சர்ச்சபிள்னா இட் இஸ் அன்சர்ச்சபிள், இட் வில் பி அன்சர்ச்சபிள். அதே மாதிரி இன்ஸ்க்ரூட்டபிள்னா இட் வில் பி இன்ஸ்க்ரூட்டபிள். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட சேர்ந்து அவருடைய அந்த this phrase is very important for us, அருமையானவர்களே. இந்த his counsel, his holy counsel according to his own will, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதோட அதே சிமிலர் phrase இருக்கிற அந்த சிமிலர் ட்ரூத் உடைய இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 1:6. இங்கேயும் பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. அந்த phrase மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. according to his own will or the pleasure of his will, the will that is pleasing to him, the will, his own will that is pleasing to him. 11th verse, 12th verse. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த ஃப்ரேஸை ஹைலைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தம்முடைய தீர்மானத்தின்படி. அது ரொம்ப சித்தம், ஆலோசனை, தீர்மானம் எல்லாம் பவர்ஃபுல் வேர்ட்ஸ், பவர் பேக்ட் words and power packed phrases. So இது எப்போல இருந்து? God from all eternity did by the most wise and holy counsel of his own will. எப்படி பிளான் பண்ணாரு? freely and unchangeably. freely, சுதந்திரத்தோடு, முழு சுதந்திரத்தோடு, தான் ஒருவராய். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், அதுல போடப்பட்டிருக்கிற அந்த வேர்ஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம். இப்போ இதுல இருந்து ஒரு இந்த அதிகாரத்தை குறித்து, ரோமர் 9 குறித்து தான் ஒரு பாஸ்டர் சொன்னாருன்னு சொன்னேன் இல்ல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மிக ஆழமான கருத்து நிறைந்த ஒரு அதிகாரம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்திலிருந்து இப்ப இந்த 9வது அதிகாரத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாலே முதல் 8 அதிகாரத்தை படிச்சுதான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாப்டர்ல இருந்து நான் ஒரு வேர்ஸை புல் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா புல் பண்றேன். பட் ஸ்டில் அந்த கான்டெக்ஸ்ட ஓவராலா நான் சொல்றேன். அருமையானவர்களே, இந்த ரோமர் 9வது அதிகாரத்தை என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னா ரட்சிப்பினுடைய கான்டெக்ட்ல தான் சொல்றாரு. ஸோ இந்த கான்டெக்ட் மாத்திரம் இப்ப நமக்கு தெரிஞ்சா போதும் இந்த வசனத்தை இப்ப படிக்கிறதுக்கு. 9:15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். 18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். அடுத்த ஃப்ரேஸ்னால அவங்க எவனை
கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். It's a little scary நினைக்கிறேன். I really want to know your face expressions and your feedbacks and what you think, what you feel. அது முடியாத ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டிங்ல இருக்கிறேன். பட் ஸ்டில் எவனை கடினப்படுத்த அவர் சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இதுதான் God is a free God அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அதனுடைய மீனிங். He is free to show mercy to some people and he is free to show or he is free to harden the heart of certain people. ரெண்டு வசனத்துல அதை ரீஇட்டரேட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு ரட்சிப்பு என்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சிலர் மேல் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். ரட்சிப்பு என்கிற இந்த பிரஷியஸான கிஃப்டை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அவர் தாமே ஒரு சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அப்போ நமக்குள்ள பொங்கி எழுகிற கேள்விகள் என்னன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்பவுமே தெரியும். அதனால அதை தொடர்ந்து ஆர்கியூ பண்ற 1-2 வசனங்களையும் உங்களுக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். அருமையானவர்களே, 20வது வசனத்தை பாருங்க. 18 வாசித்தேன் இல்லையா? 18 வரைக்கும் நம்ம வாசித்தோம். 19ல பாருங்க, அப்பவே அவர் எவ்வளவு ஞானமா தேவனுடைய ஆவினால ஏவப்பட்டு இந்த காரியத்தை கொண்டு வர்றாரு. அவருக்கு முன்னால நம்மள மாதிரி மக்களை நிப்பாட்டுறாரு. அல்லது இந்த நம்ம காலத்துல வாழ்கிற ஒரு மனுஷனை கூட அவர் முன்னால நிப்பாட்டி அவன் கேள்வி கேட்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தானே ஒரு சில மனுஷருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கூடாதபடி அவர் தானே ஒரு சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். பின்ன ஏன் அவர் குற்றம் பிடிக்கிறார்? நீ குற்றவாளி அப்படின்னு ஏன் சொல்றாரு? அவர் தானே குற்றவாளி இல்ல? அதான் அதனுடைய மீனிங். சோ இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அவர் சித்தத்தின்படிதானே அவர் ஒரு சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அப்படின்னா அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படி எதிர்த்து நிற்க முடியாதே என்று என்னுடனே நீ சொல்லுவாய். How beautifully he brings the arguments. So என்று என்னுடனே நீ சொல்லுவாய். 20வது வசனம், அப்படியானால் மனுஷனே ஆன்சர் கொடுக்கிறார். அவர் இப்படி கேட்கிற மனுஷனுக்கு, அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ உருவாக்கப்பட்ட வஸ்து. You are the created being. You are your thinking ability is much and much low. அதான் சொல்றாரு. ஒரு மனுஷனுடைய பிரெயினையும் ஒரு மாடனுடைய பிரெயினையும் கம்பேர் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான். சோ மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? கடினப்பட்ட இருதயத்தோடு இருப்பான் என்கிற அந்த ஒரு நிலைமையோடு கூட உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? 21 அதே காரியத்தை தான் தொடர்ந்து சொல்றாரு. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? 22
இதெல்லாம் அதுல போடல. ஆனா இந்த பர்பஸ் ஆஃப் ஈவில், அடுத்தது வந்து ஆக்சுவலா ஈவில பத்தி கொஞ்சம் பேசணும். தீமையான காரியம் அல்லது பாவத்தை குறித்து. அந்த பாவம், அந்த முதல் அந்த எசாயா 45:7 வாசிக்கும் போது நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். ஈவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது 2 காரியத்தை குறிக்கலாம். ஒன்று வந்து இந்த அட்வர்சிட்டி, அஃப்ளிக்ஷன், இந்த மாதிரி கலாமிட்டி, இந்த மாதிரி காரியமும் தீங்கு தான். பாவம், ஈவில், தீங்கு. ஸோ 2 காரியம் இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த 22 தொடர்ந்து வாசிக்கிற இந்த பேசேஜ்ல வந்து ஈவில் எதனால இருக்குது, பாவம் எதனால இருக்குது? How does sin serve the purpose of God? How does sin serves the purpose of God? பாவம் என்பது தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஹோலி கவுன்சில் ஆஃப் ஹிஸ் ஓன் வில் இருக்குல்ல, அதுக்கு எப்படி சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத 22-23 சொல்றாரு. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம், கேர்ஃபுல்லா பாருங்க, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன அப்படின்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்து கடைசியில அவனை கோபாக்கினையில தள்ளுவார் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். ஆக்சுவலா ஸ்கேரியா தான் இருக்குது. பட் ஆனா என்ன சப் டாபிக்ல நம்ம பார்க்கிறோம்னா, God is a free God. He is free and he is free to exercise grace. He is free to show mercy to certain persons, and he is free to harden certain people so that the hardened people may live in sin and end up in eternal destruction. ரொம்ப பிளெயினா தான் எழுதியிருக்கு. நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், நான் வாசிக்கிறது மட்டும் கொஞ்சம் கான்டெக்ட்ல வாசிக்கணும், அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ காட். உங்களுடைய கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய எழுதி வச்சு நான் ஒன்றும் ஆன்சர் பண்ணுவேனான்னு தெரியாது. Let us ask God, let us cry unto God, because this is very important. அருமையானே, இது நம்ம விடவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்பிடிசிக்கு அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அதனால இந்த கோர்ஸை நீங்க இது என்னோட சேர்ந்து டுவெல் பண்ணி சரியா அந்த பசில்ஸை நீங்க இணைச்சிருவீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் உங்களுக்கு வந்து you will be an amazing leader. That அநேக கன்ஃபியூஸ்டா இருக்கவங்கள நீங்க ஆண்டுக்குள்ள வந்து திடப்படுத்துறதுக்கும், your life will be completely changed. Okay. So he is freely and unchangeably. எபிரேயர் 6வது அதிகாரம் 17வது வசனம். மாற்றமில்லாதபடி அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத, அந்த தமது ஆலோசனை இது இப்போ எவ்வளவு இடத்துல வருதுன்னு பாருங்க. சோ தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். He has made it, ஒரு ஓத்னால, அந்த ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அருமையானவர்களே, those who are comfortable with the English version, ப்ளீஸ் நீங்க வீட்டுல போன பிறகு அல்லது இந்த மீட்டிங்க்கு பிறகு டைம் கிடைக்கும் போது ப்ளீஸ் ரீட் யுவர் இங்கிலீஷ் வெர்ஷன் ஆல்சோ. இங்கேயே நம்ம இங்கிலீஷும் தமிழும் படிச்சு நம்ம
இணைஞ்சி அதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணணுங்கிறது தான் தாற்பயம். ஆனா முடியாததுனாலதான் நான் ஒரே வெர்ஷன்ல வாசிக்கிறேன். ஸோ ஐம் சாரி ஃபார் இட், பட் ப்ளீஸ் read in your own version in the language in which you are very comfortable, please. Okay. So God from all eternity did by the most wise and holy counsel of his own will freely and unchangeably ordain whatsoever comes to pass. இப்போ எல்லா நிகழ்வுகளையும், இப்ப நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் இட்டர்னிட்டியில டிசைட் பண்ணாரு. எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் அதுல ரெஃபரன்ஸா போட்டிருக்குது. இது நம்ம ஏற்கனவே வாசித்ததுக்கு முன்னால இருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். பட் ஏற்கனவே வாசித்த வசனம் தான். இதுல இங்கிலீஷ்ல 11th verse, பட் தமிழ்ல 12th verse. அது நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். 10வது வசனம் 10, 11 சேர்த்து 12வது வசனம் வாசித்தோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல 11ன்னு நினைக்கிறேன். அந்த 10, 11, 12 அந்த தமிழ் பைபிள்ல வாசிக்கிறேன். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி ஏற்கனவே வாஸ்தவம் தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. ஸோ அன்சேஞ்சபிளி ஆர்டெயின், தமது தயவுள்ள சித்தத்தின்படி தீர்மானித்திருந்த. 10வது வசனம் தீர்மானம், ஆர்டெயின் தீர்மானமாய். when God determines a thing, it will happen. So he is solely sovereign. அவர் ஒருவராய் சர்வ ஆளுமை உடையவராக இருக்கிறார். ஸோ இதோட அந்த காரியங்கள் முடியுது. So God from all eternity did by the most wise and holy counsel of his own will freely and unchangeably ordain whatsoever come to pass. Yet so, ஆனாலும் என்றாலும் அவர் as thereby neither is God the author of sin. So இவ்வளவு இந்த காரியங்கள் சொன்ன உடனே நேச்சுரலா எல்லாருக்குமே வருகிற எண்ணம் அப்படின்னா அவர் பாவத்திற்கு காரணகர்த்தாவா அல்லது பாவத்தின் மேலும் அவர் சர்வ ஆளுமை உடையவரா அப்படிங்கிறதுக்கு தான் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். James 1:13. ஆனா அருமையானவர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வோம். பாவத்திற்கு அவர் காரணகர்த்தா அல்ல, ஆனால் பாவத்தின் மேல் சர்வ ஆளுமையுடையவராக இருக்கிறார். சோ அதுதான் காரியம். சோ 13வது வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் அல்லது பாவத்தினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 17 எதுக்கு போட்டிருக்குன்னா, இஸ் a good God. Goodness according to his own the perfect goodness, not the goodness that we understand. நாம எண்ணுகிறபடியான குட்னஸ் அல்ல. he is a good God. ஏனென்றால் அருமையானவர்களே, சரி இதை வாசித்துட்டு நான் சொல்றேன் இந்த குட்னஸ்னா என்னன்னு சொல்லி. 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. So every good gift comes from God. எல்லா நன்மையான ஈவுகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சோ தீமையான காரியங்களையும் அவர் நன்மைக்காக மாற்றும்படியாய் அவர் அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அநேக விசுவாசிகளுடைய எண்ணம் என்னவென்றால், தீமையான காரியங்கள் வரும்போது சாத்தான்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அஸ்கிரைப் பண்ணுவாங்க. சாத்தான் கொடுத்துட்டான்,
நன்மையான நாம நன்மை என்று நினைக்கிற காரியங்கள் வரும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருதுன்னு சொல்லி. சோ இப்படி நினைக்கும் போது அதுல தியலாஜிக்கல் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, நாம 2 பேரை சாவரினா அக்செப்ட் பண்றோம். So we think or we assume that Satan also has power to give us evil of his own. அவன் தானாகவே நமக்கு தீமையை கொடுக்க முடியும் என்று. அதுக்குதான் ரொம்ப நல்ல புஸ்தகம் அந்த யோபின் புஸ்தகமே அதுக்காக தான் எழுதியிருக்கு. Satan couldn't do anything evil in Job's life without getting the permission of God. முதல்ல ஒரு ஆண்டவர் ஒரு செட் ஆஃப் காரியங்களை தீமையான காரியங்களை செய்யும்படி பெர்மிட் பண்றாரு. அடுத்த செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா முதலாவது அவனுடைய பொருட்கள், உடைமைகள், உறவுகள் அதை நாசமாக்கும்படியா ஆண்டோட்ட பெர்மிஷன் கேட்டான். அதுக்கு அடுத்தது யோபுடைய சரீரத்தை தொட வேண்டுமானால் அவனாகவே அதை செய்ய முடியாது. He cannot do that. He doesn't have that power at all. But God is sovereign over that. அதனால அவன் அவனுடைய சரீரத்தை தொடுறதுக்கு எனக்கு அதிகாரம் தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போலாம். So that's a beautiful book, Job's book. So பாவத்திற்கு அவர் காரணகர்த்தா அல்ல அப்படிங்கிறதுக்கு 1 யோவான் 1:5 நமக்கு தெரியும். டைம் ஆகுறதுனால நம்ம வேகமா பார்க்கலாம். அதுவும் அதே குறிப்பை உணர்த்தும்படியாக எழுதப்பட்டிருக்கிற வசனம் 1 யோவான் 1:5. Nor is violence offered to the will of the creatures. So இங்கதான் அப்போ man's responsibility அப்படிங்கிற காரியம் வருது. If God is sovereign, அப்போ மனிதனுடைய உரிமை, மனிதனுடைய சித்தம் அல்லது மனிதன் தான் விரும்புகிற காரியங்களை சூஸ் பண்ணுகிற காரியத்திற்கு ஏதாவது பாதகம் ஏற்படுகிறதா? இல்லை. Nor violence offered to the will of the creatures. Will of the creatures free. We as human beings are free to choose what we like or what we dislike. நம்ம சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் அதுக்குதான் ஒரு சில ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 17:12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. அவனை அறியாமல், அதாவது எலியா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாம அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். நல்லா கவனிங்க. இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். சோ மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது போல பாருங்க, இவ்விதமாய் அப்படின்னா மனுஷகுமாரன் பாடுபடுவார் என்பது எப்படி தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அது போல யோவான், அதாவது எலியா முந்தி வந்தாச்சு, அவன் இப்படி பாடுபட வேண்டும் என்று தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தங்கள் இஷ்டப்படிதான் அவன் செஞ்சவங்க தங்கள் இஷ்டப்படி செஞ்சாங்க. Violence is not offered to the will of the creatures. Violence is not offered here to the will or to the choice of the people who did evil to Elijah or to John the Baptist. Okay, அதே similar concept, similar truth நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அப்போஸ்தலர், can you explain this again, the violence part? Yeah. So இதையும் படிச்சுட்டு பார்க்கலாமா? We can read this. Yeah. Okay. This reference also reiterates the same truth. So Acts chapter 2 verse 23. அப்படி இருந்தும்
தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். So you murdered him. You murdered him. You handed over Christ Jesus into the hands of the people. நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள். So இது யாரால நிர்ணயிக்கப்பட்ட காரியம்? தேவன் நிர்ணயித்திருந்த அவருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் தான் செய்யப்படுகிறது. So God, English version படிக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. I think the word ordained will be there or predestined. இந்த ரெண்டு வேர்ட்ல ஏதாவது God's set purpose. God's set purpose. என்ன வெர்ஷன் அது? NIV. NIV. So ESV யாரும் வச்சிருந்தாங்கன்னா ESV or even NKJV. NKJV-ல determined purpose and foreknowledge of God. Determined purpose. Determination. His determined purpose and his foreknowledge. But determined purpose. So here there is a sin happening. இங்க ஒரு பாவம் நடக்கிறது. என்ன பாவம்? Son of God, who is the most holy person, அவரை மர்டர் பண்ணுகிற அந்த காரியத்தை இவங்க செய்யறாங்க. சோ இவங்க செய்யும்படியாக இவங்க தீர்மானிக்கிறாங்க. இவங்க from their own freedom of choice, they are choosing to murder. They are choosing to kill. So their will is here free to do that. அது செய்யாமல இருந்திருக்கலாம், அது செய்யலாம். பட் ஆனா it is predetermined by God. So sovereignty of God is operating here, and it is not offering violence to the will of these people. புரியுதா? Violence to the will of these people என்ன clarity இல்லைன்னு நினைக்கிறேன். Violenceனா I think அந்த வேர்ட் எப்படி போட்டிருக்காங்க, அதாவது அதை அழித்து போடும்படியாக அல்லது என்ன சொல்றது, ஐ திங்க் நம்மளுடைய ஃப்ரீடமை ஓவர்ரைட் பண்றதா? தமிழ்ல அந்த நோட்ஸ்ல தமிழ்லயும் இருக்கும். அது என்ன வேர்டு போட்டிருக்கேன்னு பாருங்க. வலுக்கட்டாயமாக அல்லது ஃபோர்ஸ்ஃபுல்லா, ஐ திங்க் யா, அதாவது என் கையை பாருங்க. ஸோ சாவரினிட்டி ஆஃப் காட் இஸ் ஹியர். காட்ஸ் predetermined purpose. God's predetermined purpose அல்லது God's sovereign will. God's sovereign will is here. So இங்க அதை செயல்படுத்துகிற அந்த மக்கள் அவங்களுடைய will அல்லது அவங்களுடைய சாய்ஸ், அவங்க இப்போ சன் ஆஃப் காட கொலை செய்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வில்ல இந்த சாவரின் வில் ஒரு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அழிக்கும்படியாக செயல்படவில்லை. Is it okay? Uncle, if you put it in that way, if you say that it was God's predetermined plan or a foreknowledge of God, and as you also say that this was our freedom of choice that they killed Jesus, that was their own freedom of choice, which means they could have or they couldn't have killed him. There are both. They could have done it, they couldn't have done it. Yeah. So if that is the case, then how is God's sovereignty there, Uncle? How can you have both the options? அதான் நான் முதல்ல சொன்னேன். This is very hard
டு கிராஸ்ப் ஹார்ட்ல முடியவே முடியாது, cannot understand. பட் காட் இஸ் சாவரின் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் நமக்கு பேசேஜ் இருக்குது. பைபிள் டெல்ஸ் தட். அதனாலதான் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அல்லது அப்படியே விட்டுறலாம். So that is why we need a definition. That is why we need a clear definition that covers all the avenues. So God is only sovereign because அவருடைய சித்தத்தை தான் இவங்க செய்யறாங்க. But without interfering their own choice. So they only are responsible for their sin. இதை நம்ம இப்படியே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. அதே மாதிரிதான் யூதாஸுடைய காரியம். யூதாஸ் காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. ஒரு சங்கீதம் 22. ஸோ அவரோட அப்பம் புசித்த ஒருவன் அந்த யூதாஸ் இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த எழுதப்பட்ட predetermined plan படிதான் ஜூடஸ் செய்தான். But Judas is responsible for his own sin. ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கு அங்கிள், how God does this. Exactly, it is a mystery only, but we need சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி how God's sovereignty and human responsibility வந்து எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்றது வந்து we cannot understand. பட் ரெண்டையுமே அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணினாதான் we can solve many of the things that is coming. வர்ற காரியங்கள் அல்லது வேதாகமத்தில் உள்ள அநேக காரியங்கள் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கும் 1-2 எக்ஸாம்பிள் படிச்சா நான் காமிச்சுட்டாரேன். அங்கிள் ஒரு வசனம் அதுல வந்து ஜஸ்ட் ஐ திங்க் இட் வில் இங்க சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வந்து இந்த பரிசியர்கள் அவங்க வந்து பிளான் பண்ணும்போது ஜீசஸை கொல்லணும்னு பிளான் பண்ற போது they wanted to avoid the Passover. அந்த டைம்ல பாஸ்ஓவர்ல கொல்லக்கூடாது, அப்பதான் இல்லாட்டி கலவரம் உண்டாகும் சொல்லிட்டு அவங்க வந்து they want to postpone the crucifixion after the Passover. But as the God's plan, it happened on Passover. That the God's sovereignty. The plan of the people is to kill him after the Passover. But in the இது வந்து பாஸ்ஓவர்ல தான் நடக்கணும்னு காட்ஸ் பிளான் இருக்கு. போய் it happened on that day. அந்த uncle in the definition still அது வந்து கிளியரா இல்லை எனக்கு. nor is violence offered, what the meaning is, nor is violence offered to the will of the creature means the violence is not it's not happening as the free will of the people. ஆக்சுவலா எப்படி சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த வசனம் இந்த லைன் வந்து nor is violence offered to the will of the creatures means the people who are doing violence or the wrong thing is not as per their will. No actually this is and the 16th century English people oda English lang நம்மள குழப்புதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி வாசிக்கலாம். ஆக்சுவலா nor the will of the creatures are forcefully changed. Okay, nor the will of the creatures are forcefully changed by God. தமிழ்ல எப்படி எழுதிருக்கீங்க அங்கிள்? படைப்புகளின் சித்தத்தின் சுதந்திரத்தில் வன்முறை தலையீடு செய்பவரும் அல்ல. Very good. நம்மளுடைய ஃப்ரீடம்லயும் he is not intervening. அதையும் மீறி he fulfills his plan. Exactly. I think that is இங்க போட்டிருக்கிற அந்த வேர்டிங்ஸையும் வச்சு ஆனா ஒரு ப்ராப்ளம் வராம போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் கிருபையினால. திரும்பியும் வாசிங்க தம்பி. அத படைப்புகளின் சித்தத்தின் சுதந்திரத்தில் வன்முறை தலையீடு செய்பவரும் அல்ல. சோ படைப்புகளின்
சித்தத்தின் சுதந்திரம், படைப்புகளின் கிரீச்சர்ஸ் உடைய வில்லுடைய ஃப்ரீடம்ல வன்முறை தலையீடு செய்பவர் அல்ல, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்டர்ஃபியர் பண்றவர் அல்ல. பட் ஸ்டில் ஹி இஸ் சாவரின். அதான். I think we are running out of time. So குயிக்கா 1-2 பேர் யாராவது இன்டராக்ட் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். So Uncle, can we put this like God does not interfere in our freedom? Even then, He fulfills His predetermined plan and purpose. So this Exactly. shows His sovereignty. exactly. That's beautiful. Yeah. Good. Yes, Ketan, that's what I think we have to understand. That's ஒரு பெரிய mystery. He gives us that freedom. நமக்கு திங்கிங்கும் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. He doesn't override our freedom, but still He fulfills His plans, what He has determined. So அது வந்து mystery which nobody knows how Can God is doing that. Yes. And how God is still righteous that you cannot blame Him. Yes. Yeah. Okay, over to Godwin. Thank you everybody. Uncle, I think we finished on a good note. Nalla or idla, I think it will help us to think over this week and pray. Chumma neenga vandu edo nama school college subjects think பண்ற மாதிரி think பண்ணாம prayerfully think for the Holy Spirit to help us to understand this. So அது வந்து maybe it will take days, months இருக்கலாம், but this is the truth. This is what we have to understand clearly. Amna chalchamyam maybe namakku puriyattalam, but this is what it is. We have to live with it. And namalde limited knowledge and understanding under kuduthirukra level ku. So prayerfully let's think more on this over this week. Next week connect பண்ணும்போது probably we'll get more clarity as well. Thank you so much ellarkum. Again thank you for continuously joining this session. Uncle ko romba thanks. Thank you. God bless. For dedicated time, uncle. Thank you. Next week meet பண்ணலாம்.